ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 112 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகம் முழுவதும் துர்ச்செய்தினாலே நிறைந்திருக்கிறது. தொலைக்காட்சி செய்தித்தாள்கள் என்று பார்த்தாலே எல்லா தலைப்புச் செய்திகளும் போர் பற்றி சொல்லுகிறது. இடத்துக்கு இடம் பகை, நாட்டுக்கு நாடு சண்டைகள் என்று சொல்லி துர்ச்செய்திகளை நாம் கேட்கிற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த துர்ச்செய்திகள் எல்லாம் நமக்கு நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி யோசிக்க வைக்கிறது. இந்த போர் மூட்டத்தினாலே இந்த விலைவாசிகள் உயர்வு அடைகிறது. வேலை நமக்கு கிடைக்குமோ இருக்குமோ என்கிற பயம் வருகிறது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தை பற்றி தான செய்திகள், மெடிக்கல் ரிப்போர்ட் என்னை பற்றி இப்படி சொல்லுது, என்ன நடக்குமோ, எனக்கு நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேனோ என்று சொல்லி விதமான பலவிதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிசாசும் நமக்கு கற்பனையான பலவித துர்ச்செய்திகளை நமக்குள்ளே திணிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் இந்த வார்த்தையை பாருங்க, சங்கீதக்காரன் மிக அழகாய் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். ஆமென். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். He is so strong in the Lord. தேவனை நம்பி அவன் திடனாய் இருக்கிறான். அவன் எதை குறித்தும் பயப்படுகிறதில்லை. சங்கீதம் 34 வாசிக்கிறோம். அவர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு தைரியத்தை அல்ல, பயத்தையே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாள் என்ன நடந்துடுமோ, இன்றைக்கு என்ன நடந்ததோ, நாளைக்கு ஒன்று என்ன மோசமாகுமோ என்று சொல்லத்தக்க விதத்தில் இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற மனுஷனோ எதை குறித்தும் அவன் பயப்படாமல் அவன் நம்பி திடனாயிருப்பான். He will be so strong, he will be getting stronger. He will not fear about the situations. சூழ்நிலைகளை பார்த்து, செய்திகளை பார்த்து அவன் பயப்படாமல் கர்த்தர் பேரிலே அவன் திடனாயிருப்பான். நீங்க கூட உங்க வாழ்க்கை குறித்து பயப்படுகிறீர்களா? உடைய பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து யோசித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. Trust in the Lord, he will not fail you. தேவனிலே நம்பி திடனாயிருங்கள். அவர் வார்த்தைகளை விழுந்து போக விட மாட்டார். அவைகளை ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றுவார். தேவனுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க தேவையில்லை. பனியும் தண்ணீரும் இல்லாத காலத்தில் ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தான். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் துர்ச்செய்திகள் வந்தாலும் நடந்தாலும் கர்த்தரை நம்புகிற மனுஷன் திடனாயிருப்பான். He will be blessed in every bad situation. Also the people of God will be blessed. Hallelujah. நம் நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். If you listen to the Lord, if you obey to his word, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், செவி கொடுத்தால், ஆமென், நமக்கு பயமே இல்லை. அவன் விக்கனமின்றி நடுங்கி நடுங்கி வாழ தேவையில்லை, பயந்து பயந்து வாழ தேவையில்லை, ஆபத்தை பத்தி பயப்படவே தேவையில்லை. அமைதியாய் சமாதானமாய் நாம் வாழலாம். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பூரண சமாதானத்துடன் கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்தை, உடைய வாழ்வை, உடைய மனதை தம்முடைய சமாதானத்தினாலே தேவன் நிரப்பார். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத மகனே, மகளே, எதை பார்த்தும் பயப்படாத, தைரியமா இரு, அவனோடு கூட இருக்கிறேன். தேவன் உங்களை எல்லா ஜெயத்துக்குள்ள நடத்துவார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய தைரியமும் எங்களுடைய எதிர்காலமாக இருக்கிறவரே, எனக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் விக்கனமின்றி வாசம் பண்ணி பூரண சமாதானத்துடன் வாழத்தக்கதாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நம்முடைய மகிமை உள்ள நாமத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பாதத்தில் தாழ்த்துகிறோம். பிதாவின் அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்துக்கு எங்களை சமர்ப்பிக்கணும் ராஜா. பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பயமின்றி வாழத்தக்க கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.